இதையும் மீறி சில மதம் கொண்ட யானைகளோ அல்லது வேறு மதம் பிடித்த புலிகளோ அல்லது வேறு ஏதாவது விலங்குகளோ ஏதாவது நம்மை தாக்க வந்தா அந்த தாக்குதலை நம்ம என்ன பண்ணணும்? எதிர்கொள்ளத்தான் என்ன பண்றோம்? சரங்களை வாங்கிக்கிறோம். சரமே இல்லைனாலும் மாலை போட்டா என்ன சொல்லியிருக்காங்க? முடி வெட்டக்கூடாது, நகம் கட் பண்ணக்கூடாதுன்னு இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் எதற்கு? தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. நகம் வெட்டினால் சக்தி போகும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். சரிங்களா? நகம் இயற்கையாவே வெட்டக்கூடாது, வெட்டினா சக்தி போயிட்டே இருக்கும். ஏன் நார்மல் நாள்ல வெட்டிட்டே தான் இருக்கிறோம், ஏன் மாலை போட்டா மட்டும் வெட்டக்கூடாது? ஸோ கால்கள்லையும் கைகள்லையும் நகங்கள் இருந்தா என்ன ஆகும்? அது தற்காப்புக்கு உதவும். ஏதோ ஒரு சூழ்நிலையில காடுகளுக்குள்ள நம்ம பயணம் செய்யறோம். இப்பவும் சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி அது சாதாரண காடு கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துல மிகப்பெரிய காடு அது. அந்த காடுகளுக்குள்ளார எல்லா விலங்குகளும் இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த விலங்குகள் தாண்டி மனிதர்களும் இருப்பாங்களா? சில கொள்ளையர்கள் இருப்பாங்களா? காடுகள்னாவே கொள்ளையர்களும் இருப்பாங்களா? அவர்கள்ட்ட இருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக என்ன பண்றோம்? இந்த சரங்களை வாங்கிக்கிறோம், நகங்களை வளர்த்துறோம்.